அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 19 பிப்ரவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஈழ தமிழர்களை காப்பாற்ற வலியுறுத்தியும் ஈழத்துக்கு தனி நாடு அந்தஸ்து அளிக்க வேண்டியும் அமெரிக்க தலைநகரான வாஷிங்டனில் ஒரு பிரம்மாண்ட பேரணியை ஏற்படுத்த இருப்பதாகவும் நாளை அனைத்து தமிழர்களும் வாஷிங்டன் முன் கூடும்படியும் இதனை அமெரிக்க அதிபர் திரு பராக் ஒபாமா அவர்களுக்கு தெரிவிக்கும் வகையில் இந்த பேரணி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் தொலைக்காட்சி நிருபர் ஒருவரை ஆயுதமேந்திய குழுவினர் நேற்று சுட்டுக் கொன்றனர். இதை கண்டித்து அந்நாட்டு பத்திரிகையாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக பாகிஸ்தானிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்று பாராளுமன்றத்தில் 2009-10 ஆண்டுக்கான ரயில்வே பட்ஜெட்டை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பாராளுமன்றத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் திரு முகமது அசாருதீன் காங்கிரஸ் கட்சியில் சேர இருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு வீரப்ப மொய்லி செய்தியாளர்களிடம் டெல்லியில் தெரிவித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இவர் மீது மேட்ச் பிக்சிங் ஊழல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் அரக்சன் சமிதி என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் தங்கள் இனத்தவருக்கு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். மகாராஷ்டிரா முதல்வர் அசோக் சவான் ஹெலிகாப்டரில் பூனா சென்றபோது அவருடைய ஹெலிகாப்டரை மடக்கி கல்லால் அடித்து சேதப்படுத்தியதாகவும் அங்கு பயங்கர போராட்டம் நடத்தியதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய அரசியல் வல்லுநர்களின் கருத்து 100% உண்மை என்பதை நிரூபிக்கும் மற்றொரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமியை கைது செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வெளியே வக்கீல்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அது பெரும் கலவரமாக மாறியதும் போலீசாரும் வக்கீலும் கடுமையாக மோதிக்கொண்டனர். இதில் நீதிபதி உட்பட பலர் படுகாயம் அடைந்ததாகவும் போலீசார் பல கார்கள் பைக்குகளை எரித்து உடைத்ததாகவும் அவருடைய கண்ணாடிகளை எரித்ததாகவும் ஹைகோர்ட்டில் உள்ள போலீஸ் நிலையம் தீக்கரையாகியதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்டபோது தமிழர்களை பிரித்து தமிழர்களிடம் கலவரத்தை உண்டு பண்ணி அதில் ரத்தத்தை குடிக்கும் பார்ப்பனியர்களின் செயல் இது என்றும் இது மாதிரிதான் கடந்த பல ஆண்டுகளாக நம்ம உறிஞ்சு கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட அயோக்கியர்களை சட்டம் என்ன செய்ய போகிறது என்று பார்க்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். டெல்லி பாராளுமன்றத்தில் இலங்கை பிரச்சினைக்காக பிரச்சனை பெரிதாக வெடித்து அரசை கண்டித்து பாமகவினர் மதிமுகவினர் கடும் கண்டனத்தில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டதாகவும் அதேபோல் சட்டசபையில் இன்று இலங்கை பிரச்சனை வெடித்து அரசை கண்டித்து பாமகவினர் எடுத்து வெளிநடப்பு செய்ததாகவும் மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் அவை விட்டு வெளியேற்றப்பட்டனர் என்றும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாராளுமன்றத்தில் வெளியுறவு அமைச்சர் திரு பிரணாப் முகர்ஜி கூறிய வார்த்தைகள் தமிழர்கள் மீது வீசப்படும் கொத்து வெடிகுண்டுகளை விட மிக கொடூரமானது என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்கள், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு தமோ அன்பரசன் அவர்கள் இன்று சென்னையில் புதிய இணை துணை போக்குவரத்து ஆணைய அலுவலகங்கள் மற்றும் அலுவலக கட்டிடங்களை திறந்து வைத்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவில் பிரபல கார் நிறுவனமான ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனம் வெளிநாடுகளில் உள்ள தமது ஆலைகளை காப்பாற்ற நிறைய பணம் தேவைப்படும் என்றும் அமெரிக்க கார் தயாரிப்பாளரான ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனம் அதனை கடனாக பெறும் நோக்கில் ஐரோப்பியா கனடா அரசாங்கங்களிடம் பேச்சு நடத்தி வருவதாகவும் இதற்கிடையில் அந்த ஆலையில் பணியாற்றும் 40,000 பேரை பணியில் இருந்து ஆட்குறைப்பு செய்யும் திட்டம் ஒன்றை இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்டபோது ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனம் உலகிலேயே கார் தயாரிப்பில் மிக பெரிய நிறுவனம் என்றும் ஆனால் தங்களுடைய கார்களை அதிக விலைக்கு விற்பதால் அதை வாங்குவதற்கு ஆட்கள் குறைவு என்றும் இந்தியா சீனா போன்ற நாடுகள் குறைவான விலையில் நல்ல தரத்துடன் கூடிய கார்களை உற்பத்தி செய்வதால் இது மேலும் இந்த கார் நிறுவனம் பாதிக்குமே ஒழிய இது வளர்ச்சியடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். இன்று நியூசிலாந்தில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் லிக்டர் அளவுகோலில் 6.8 பதிவாகியிருப்பதாகவும் சேதங்கள் பற்றிய தகவல்கள் உடனடியாக கிடைக்கவில்லை என்று
செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 19 பிப்ரவரி 2009 பிற்பகல் 5 மணி வரை எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியாது, இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.